ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரஸ்க் அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ரஸ்க் அல்வா வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் ஜீனி எடுத்துக்கிறேன். இது எனக்கு 100 கிராம் இருக்குது. அது கூடவே 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி அதிலே சேர்த்துட்டு வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுவோம். இது வந்துட்டு இந்த ஜீனி வந்துட்டு நமக்கு பாகுபாதம்லாம் எதுவும் தேவையில்லை. லைட்டாக அந்த ஜீனி கரைஞ்சிட்டா போதும். இப்போ நமக்கு ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் ரஸ்க்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 15 ரஸ்க்கு சேர்த்துருக்கேன். எனக்கு கரெக்டாக வந்து 1/4 கிலோ இருக்குது. இப்போது எல்லா ரஸ்கையுமே சேர்த்துட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது போட்ட உடனே வந்துட்டு ரஸ்க்கு நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். நம்ம இது போல் திருப்பி திருப்பி விட்டு எல்லா ரஸ்கையுமே வந்துட்டு அந்த தண்ணியில் கரைய வைக்கணும். இந்த ரஸ்க் அல்வா செய்கிறது வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு தண்ணி எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக அந்த ரஸ்க்கு வந்து எடுத்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அது எல்லாத்தையுமே இது போல் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா அந்த கட்டி எல்லாமே உடஞ்சி மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கும். இந்த டைமில் 3/4 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். பசும்பால் அல்லது பாக்கெட் பால் சேர்த்துக்கலாம். 3/4 கிளாஸ் பால் சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுருவோம். இது போல் ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த கட்டியாக உள்ள அந்த ரஸ்க் எல்லாமே இன்னுமே நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அந்த பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சூடு குறைஞ்சிடும். நல்லா சூடு வர்ற வரைக்குமே நம்ம இது வந்து நல்லா கிளறி விட்டு சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் 4 கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த டைமில் ஸ்டவ் வந்துட்டு நமக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அதோடு நல்லா கலந்து ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். அவ்வளோ வாசம் வந்து நமக்கு கமகமன்னு இருக்குது. அவ்வளோ சூப்பராக வருது. இது நல்லா கலந்து விடணும். நல்லா இது போல் அழகாக இலகலாக வந்துடும். இது போல் நமக்கு பபிள்ஸாக வரும். அது வரைக்குமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் இது பண்ணணும். லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கூடவே தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ சேர்த்து ரொம்பவே சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கரெக்டாக இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 3 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது செய்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஜீனி, பால், ரஸ்க்கு அவ்வளோதான். ரொம்பவே குறைவான பொருட்கள் தான் தேவைப்பட்டுச்சு. குறைவான நேரத்திலே செஞ்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்துட்டு இந்த பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஹெவியாக சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக இது போல் சின்ன ஒரு ஸ்வீட் எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நம்ம இது பார்க்கும்போதே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த இலைகள்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் இந்த ரஸ்க்கு ஸ்வீட் வந்துட்டு நிறைய டைம் செஞ்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.